வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மக்களின் உண்மையான இயக்கமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மறைந்தாலும் பொன்மலர் செம்மலாக, இதய தெய்வமாக, எழுச்சி நாயகராக, இரத்தத்தின் இரத்தமான நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய சொந்த உழைப்பால் எளிய மக்களுக்கும் அனைத்து மக்களுக்குரிய முழுமையான ஒரு பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும். 3 வேளை முழுமையாக அவர்கள் உணவருந்த வேண்டும். வசிப்பதற்கு ஒரு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். ஒரு நிலையான ஒரு தொழில் அமைப்பு, வேலை வாய்ப்பு கொண்டு வரப்பட வேண்டும். எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் முழுமையாக அவர்களுக்கான ஒரு நல்ல கட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு மக்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய அளவில் விலைவாசியினுடைய ஏற்றம். அவர்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ப விலைவாசிக்குரிய பொருட்களை வாங்க முடியாமல் இன்றைக்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்குரிய ஒரு குறைந்த விலையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய முழுமையான ஒரு நல்ல ஆட்சியாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி தரப்படும். குறைந்த விலையில் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான நம்மளுடைய நியாய விலை அங்காடிகள் மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கப்படும். இது இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கும் டிமார்ட் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மாலாக குறைந்த விலையில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முழுமையாக கொண்டு வரப்படும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு நிலையான மக்களுக்குரிய குறைந்த விலையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக அமைத்து தரப்படும். நன்றி, வணக்கம்.